சொல்லுவாங்க காலச்சக்கரங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வலை. அப்படி அதுல யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வருதுங்கிறது முடியாத காரியமாயிடும். இந்த மாதிரி தான் காலகடுங்கிற கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் பூமி அப்புறம் இயற்கையோட முக்கியத்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை இந்த பொறுப்பை மீராவோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா அப்பதான் மீரானால ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு. அதனால மொத்த கிராமத்தோட எதிர்காலமும் மாறிடுச்சு. வாங்க பண்டிதரே, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. சித்தி சொன்னதை கேட்டுட்டு பண்டிதர் பூஜை மண்டபத்துக்கு போனாரு. ஆனா அவர் அங்க போனதுமே ரொம்பவும் கோவப்பட்டாரு. ஆமா, என்ன இது? என்ன ஆச்சு பண்டிதரே? இந்த பூஜை இயற்கையோட மதிப்பை மதிக்கிறதுக்கு செய்யறது. நான் உங்களுக்கு பழங்கால கடிகாரம் ஒன்று கொடுத்தேன்ல, அது எங்க? அது ஏன் இங்க இல்ல? என்ன இல்லைங்கிறீங்க? போய் சீக்கிரமா அந்த கடிகாரத்தை கண்டுபிடிங்க. ஒருவேளை அந்த கடிகாரம் சரியான நேரத்தில் கிடைக்கலன்னா, அப்புறம் பூஜையை முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலன்னா, அப்புறம் இதோட தண்டனையை எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். பண்டிதர் சொன்னதை கேட்டதுமே கிராமம் முழுக்க பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு இடையில சித்தி, மீரா, இவ்வளவு நேரமா நீ எங்க இருந்த? அப்புறம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. நேத்து இயற்கையோட முக்கியத்துவத்துக்கு சம்பந்தமான எல்லா பொருளையும் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன், பத்திரமா வச்சிருக்க சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சித்தி. இப்ப அதுல பழங்கால கடிகாரம் இருந்ததே, அது எங்க போச்சு? அது இங்க இல்ல. அது இல்லாம பூஜையை செய்ய முடியாது. மீரா, சொல்லு, அந்த கடிகாரத்தை நீ எங்க வச்ச? சித்தி, அது என்னன்னா, அது என்ன? நீ அதை ஏதாவது பண்ணிட்டியா என்ன? சித்தி, அது வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் அந்த பழங்கால கடிகாரம் என் கையில இருந்து விழுந்து உடஞ்சிருச்சு. என்னது, உடஞ்சிருச்சா? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறா. இல்ல, தப்பு என் பேர்லதான். உன்ன மாதிரி அபசகுணம் பிடிச்சவ மேல நான் நம்பிக்கை வச்சிருந்திருக்கவே கூடாது. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ பிறந்ததுமே உங்க அப்பா அம்மாவை முழுங்கிட்ட, இப்போ இந்த மொத்த கிராமத்தையும் முழுங்க போறியா? போதும், நிறுத்து மாயா. ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லி அவளை வேதனைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா ஆமா, நீங்க இவளுக்கு தான் வக்காலத்து வாங்குவீங்க. ஆனா இவ இன்னைக்கு செஞ்சிருக்காளே காரியம், அதுக்கான தண்டனைய நாம எல்லாரும் அனுபவிச்சு ஆகணுமே. அப்பதான் ஆகாயம் பச்சை நிறத்துல மாறுச்சு. நாலாபுறமும் வேகமா காத்து வீசுச்சு. அப்புறம் வனத்துல இருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வந்தாரு. வணக்கம். வணக்கம் பண்டிதரே, சொல்லுங்க, இங்க எதுக்காக வந்தீங்க? வர வேண்டியதாயிடுச்சு பண்டிதரே. இன்னைக்கு இந்த பூஜை இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம்னு கருதப்படுது. ஆனா நீங்க இதை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும். இல்ல இல்ல, வேண்டாம். இங்க பாருங்க, தப்பு என் மேலதான். என்னால இந்த கிராமத்து ஜனங்களை தண்டிச்சிடாதீங்க. இல்ல, நீங்க எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் சமய கால சக்கரத்துல அடப்பட்டு கிடப்பீங்க. இதுதான் உங்களுக்கான தண்டனை. சமய காலச்சக்கரமா? அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறிடுச்சு. எல்லாரும் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்த போது அப்ப பெரிய அதிசயம் ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. மறுபடியும் அதே பூஜை நாளும் வந்துடுச்சு. மக்கள் பூஜை ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. மீரா தன்னோட சித்திக்கு பூஜையில உதவி பண்ணிட்டு இருந்தா. அந்த பழங்கால கடிகாரம் மறுபடியும் உடைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஏற்கனவே கூட நடந்துடுச்சு. அப்புறம் இது மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. கிராமத்து ஜனங்க எல்லாருமே காலச்சக்கரத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அப்பதான் ஒரு நாள், சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கடிகாரத்தை பத்திரமா கொண்டு வரேன். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. மீராவோட மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதாவது அவ என்ன சொல்றாளோ அத அவ மறுபடியும் சொல்ற மாதிரி தோணுது. அதாவது அவக்குள்ள இருந்து ஒரு குரல் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. இது இது என்ன நடக்குது? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாமே போய் நான் உண்மையான வாழ்க்கைய வாழவே இல்ல. ஏன் எனக்கு அப்படி தோணுது? மீராவுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு, அதாவது அவ மாட்டிக்கிட்டான்னு. ஆனா பாவம், அவளால எதுவும் பண்ண முடியல. அப்பதான் மீராவோட கால்கள் கதவு கிட்ட தடுக்கிடுச்சு. அவ அந்த கடிகாரத்தோட கீழே விழுந்துட்டா. அப்புறம் மீராவோட கண்ணுக்கு முன்னாடி அதே பழங்கால கடிகாரம் நொறுங்கிடுச்சு. அவ கண்ணு முன்னாடி கடிகாரம் உடைஞ்சு செதறுச்சு. அப்பதான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது, அதாவது கிராமமே ஒரே நாள் காலச்சக்கரத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். பாவம் மீரா
தன்னோட கையால நடந்த இந்த தப்புக்காக தன்னையே அவன் நொந்துக்கிட்டா. அவளுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றதுன்னு. அப்பதான் அவ தலை பாரமாக ஆரம்பிச்சது. வானம் மறுபடியும் பச்சை நிறத்துல மாறுச்சு. மீரா பயந்து போயிருந்தா. ஆனா அப்பதான் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. நீங்க எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் சமய கால சக்கரத்துல அடப்பட்டு கிடப்பீங்க. இதுதான் உங்களுடைய தண்டனை. என்ன சமய கால சக்கரமா? இல்ல இல்ல, அந்த மாதிரி செஞ்சாதீங்க. இது நான் செஞ்ச தப்பு. இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நான் செஞ்ச தப்புக்கு தப்பே செய்யாது இவங்களை தண்டிக்கிறது அநியாயம். தயவு செஞ்சு நீங்க சொன்ன வார்த்தையை திருப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் இவங்க எல்லாரையும் விடுவீங்க. சொல்லப்பட்ட வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. ஆனா நீ செஞ்ச தவறுக்கு நீ உண்மையிலேயே வருந்தினா, அப்புறம் உண்மையிலேயே நீ இந்த கிராமத்தை முக்தி அடைய வைக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு வழி இருக்கு. உன் கிராமத்து கோயிலோட அடித்தளத்துல ஒரு நூலகம் இருக்கு. அங்க காலச்சக்கரம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல ஒரு விசேஷமான மந்திரம் இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு கவச்சத்தை உண்டாக்கி இந்த உடைஞ்சு போன கடிகாரத்தை அது மேல வைக்கணும். அப்புறம் நல்ல முகூர்த்தத்துல அந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த கடிகாரம் அதனுடைய அசல் வடிவத்துக்கு வரும்போது அப்ப இந்த மொத்த கிராமமும் காலச்சக்கர சாபத்திலிருந்து முக்தி அடையும். நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்பதான் நீங்க சொன்னீங்க, நீங்க கொடுத்த வாக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு. அப்புறம் இந்த கிராமத்தை என்னால எப்படி விடுவிக்க முடியும்? சரியா கேட்ட. கொடுத்த வாக்கு என்னைக்கும் மாறாது. ஆனா நீ செஞ்ச தவற நினைச்சு நீ உண்மையிலேயே வருந்தினா, உண்மையான மனசோட இந்த கிராமத்து ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைச்சினா நீ உன்னுடைய ஆத்மாவோட போராடி ஆகணும். உன்னை நீயே இன்னையிலிருந்து எச்சரிக்கை பண்ணிக்கணும். என்னைக்கு உன்னுடைய உள் மனசு இந்த விஷயத்தை உணர வைக்குதோ, அதாவது நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு பொய்யானதுன்னு, அன்னைக்கு உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நீ அப்புறம் இந்த மொத்த கிராமமும் முக்தி அடைஞ்சிடுவீங்க. ஞாபகம் வந்துடுச்சு, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நான் கோவிலுக்கு போயாகணும். அந்த உடைஞ்ச கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு மீரா கோவிலோட அடித்தளத்துக்கு ஓடினா. அங்க அவளுக்கு காலச்சக்கர புத்தகம் கிடைச்சிருச்சு. அவ அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நேரா பூஜை மண்டபத்துக்கு போய் சேர்ந்தா. அங்க போய் பார்த்த போது கிராமத்து ஜனங்க எல்லாரும், அப்புறம் சித்தப்பா, சித்தி, அப்புறம் பண்டிதர் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறுத்துங்க! கிராமத்து ஜனங்க எல்லாரும் மீராவை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஆனா மீரா ஒரு நொடி கூட வீணடிக்கல. அவ எல்லார்கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொன்னா. கடிகாரம் உடைஞ்சது, தூதரோட சாபம், காலச்சக்கரத்தோட புத்தகம், அப்புறம் கிராம ஜனங்களோட முக்தி. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. ஆனா மீராக்கு ஞாபகம் இருந்தது. அதாவது முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருந்தது. அவ அங்கிருந்து மண்டபத்துக்கு ஓடி போனா. அவ பாதுகாப்பு கவச்சத்தை ஏற்பாடு பண்ணா. கடிகார துண்டுகள் எல்லாத்தையும் அதுல வச்சா. அப்புறம் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சா. காலாய தஸ்மே நமஹ, காலாய தஸ்மே நமஹ, காலாய தஸ்மே நமஹ. அப்பதான் வினோதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஆகாயம் அடர்ந்த பச்சை நிறத்துல மாறுச்சு. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் மயங்கி விழுந்தாங்க. வானத்துல இரவும் பகலும் சுத்தி சுத்தி ஒரு சக்கரமா உருவாச்சு. அப்புறம் கடைசியில மீரா மந்திரங்களை சொல்லி முடிச்சதும் கடிகாரத்தோட எல்லா துண்டுகளும் தானா ஒண்ணு குடிச்சு மீராவும் மயங்கி விழுந்துட்டா. ஆனா முடிவு மீராவோட உண்மையான மனசுதான் ஜெயிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராமத்தோட தரையில புது சூரிய ஒளி பட்டுச்சு. அப்புறம் ஒரு புது நாளோட அந்த கிராமத்துக்கு சாபத்துல இருந்து முக்தி கிடைச்சது. கோடை விடுமுறை நடந்துகிட்டு இருந்தது. ராமு, முன்னா, குட்டி, சோனு, பிங்கி அப்புறம் மத்த நண்பர்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சர்மா அங்கிள் அங்க கோவத்தோட வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு அங்கிள்? நாங்க பால மெதுவா தானே வீசினோம். மெதுவா அடிச்சியா? போன வாரம் என் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சது யாரு? அப்புறம் நேத்து என் பசுமாடு மேலேயும் அடிச்சிட்டீங்க. ஆனா அங்கிள் நாங்க வேற பக்கம் தானே விளையாடிட்டு இருந்தோம். சொல்றது சுலபமான விஷயம்தான். இன்னையிலிருந்து யாரும் இங்க கிரிக்கெட் விளையாடவே கூடாது. பசங்க ரொம்ப கவலையோட அந்த கிரவுண்டை விட்டு அங்கிருந்து போனாங்க. பசங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு குலாபோ பாட்டி அவங்க கிட்ட போனாங்க. அட பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? பாட்டி, யாரும் எங்களை விளையாட விட மாட்டாங்க. எப்போ விளையாடினாலும் யாராவது வந்து எங்களை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடடடா, விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுவீங்க? வாங்க, இந்த பாட்டி ஏதாவது பண்றேன். குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு நேரா தலைவர் ஜெகநாத் வீட்டுக்கு போனாங்க.
தலைவர் ஐயா, பசங்க விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க விளையாடுறத தடுக்காதீங்க. இந்த பிள்ளைங்க நம்ம கிராமத்தோட எதிர்காலம். பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பசங்க பிரச்சனையை தான் ஏற்படுத்துகிறாங்க. இவங்களால கிராமத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை எப்ப ஏற்படும்னா நாம பசங்க விளையாடுறத தடுக்கிறோமே அப்பதான். இவங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி கடமைகள்லாம் மாட்டிப்பாங்க. விளையாடுற காலம் இப்பதாங்க ஐயா. சரிங்க பாட்டி, ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என்னோட கண்டிஷனை கேளுங்க. என்னோட அண்ணன் பையன் விக்ரம் அப்புறம் என் அண்ணன் பொண்ணு நேஹா சிட்டியில் ஒரு பெரிய டீமில் விளையாடுறாங்க. ஒருவேளை இந்த பசங்களோட டீம் அவங்கள ஜெயிச்சிடுச்சுன்னா அப்போ இவங்க விளையாடிட்டே இருக்கலாம். ஒருவேளை இவங்க தோத்துட்டா அதுக்கப்புறம் கிராமத்தில் எப்பவும் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. பாட்டி, இது ரொம்ப கஷ்டமாச்சே. உங்க நிபந்தனைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பாப்பீங்க குழந்தைங்களோட உழைப்பும் அப்புறம் இந்த பாட்டியோட பழைய பலமும் எப்படி ஒரு அற்புதத்தை காட்டுதுன்னு. தலைவர் கிராமத்தோட ஜமீன்தார் விஷ்ணு சிங் தான் அம்பையர்னு அறிவிப்பு கொடுத்தாரு. ஜமீன்தார் சார், இந்த மேட்சுக்கு நீங்கள் தான் அம்பையராக இருக்கணும். நீங்கள் தான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப நேர்மையான மனுஷன். இது பசங்களோட எதிர்கால விஷயம்னா நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் என்னோட கடமையை நிறைவேற்றுவேன். கிராமம் முழுக்க அந்த போட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட கவனமும் அந்த பெரிய போட்டியிலேயே இருந்தது. அங்க பாட்டி அப்புறம் பசங்களோட மரியாதை கேள்விக்குறியா இருந்தது. குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிட்டு போய் கிரவுண்ட்ல பயிற்சிய ஆரம்பிச்சாங்க. பசங்க ரொம்ப உற்சாகத்தோட இருந்தாங்க. இந்த தடவை நம்ம விளையாடுறது மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அடிக்கிற ஒவ்வொரு பால்லையும் கவனம் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டும் யோசிச்சு நிதானமா அடிக்கணும். பாட்டி, இந்த தடவை நிச்சயம் நாம தோக்க மாட்டோம். வெற்றியும் தோல்வியும் அதிர்ஷ்டம் கிடையாது, உழைப்பால தான் நிர்ணயிக்கப்படுது. பசங்க பாட்டி சொன்னதை மனசுல ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிரவுண்ட்ல வேர்வைய சிந்த ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான பிடிவாதம் துளிர் விட்டுச்சு. பசங்க காலையில சாயந்தரம்னு கிரவுண்ட்ல பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிச்சயம் நாம தான் வெற்றி அடைவோம். பாட்டியோட உழைப்பு அப்புறம் நம்மளுடைய ஆர்வம் ரெண்டும் சேர்த்து கலக்குவோம். குலாபோ பாட்டி பசங்களோட உழைப்ப பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல, அந்த கிராமத்தோட பேருக்கு பெருமை சேர போகுது. கிராமத்தோட கிரவுண்ட்ல ஒரே சலசலப்பா இருந்தது. குழந்தைங்க, வயசானவங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. கிரவுண்ட்ல ஒரு ஓரத்துல தலைவரோட மாப்பிள்ள விக்ரம் அப்புறம் அண்ணன் பொண்ணு நேஹா அவங்களோட டீம் கூட நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குலாபோ பாட்டி பசங்களோட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. பாட்டி, நீங்கள் உங்கள் வயசுக்கேற்ற வேலையை செய்யலாம்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க? கவலைப்படாதீங்க தலைவர் ஐயா, வயசு அனுபவத்தை கொடுக்கும். அப்புறம் அனுபவம் வெற்றியோட பாதையை காட்டும். சரி வாங்க, நாம டாஸ் போடலாம். விக்ரம் டாஸ் போட்டாரு. குலாபோ பாட்டி டீமுக்கு முதல்ல கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சரி வாங்க பசங்களா, இன்னைக்கு நாங்கள் உங்களை எப்படி தோக்கடிக்கிறோன்னு பாருங்க. விக்ரமும் அவங்களோட டீமும் சூப்பரா ஆரம்பிச்சாங்க. முதல் 5 ஓவர்லயே 50 ரன் எடுத்துட்டாங்க. பாட்டி, இப்பவே தோல்வி ஒத்துக்க தயாராயிடுங்க. பசங்களா பயப்படாதீங்க. கேம்ல எப்பவுமே தைரியமா இருக்கணும். பால சரியான லைன்லயும் அப்புறம் லென்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். குலாபோ பாட்டி தாமு கிட்ட பால ஒப்படைச்சாங்க. பாட்டி, இந்த தடவை நாம இவங்கள விட்டுடக்கூடாது. ராமு பாட்டி கத்து கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கிட்டு அற்புதமா விளையாடினா. ராமு விடாம 2 விக்கெட் எடுத்தான். விக்ரம் அப்புறம் நேஹா 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. குலாபோ பாட்டி டீம் விக்ரமோட டீம் 15 ஓவர்ல 125 ரன் எடுத்து நிறுத்தினாங்க. இப்ப டர்ன் என்னன்னா குலாபோ பாட்டியோட டீம் பேட்டிங் பண்ண போறாங்க. குழந்தைங்க மன உறுதியோட விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. ராமுவும் சோனாவும் 10 ஓவர் வரைக்கும் நின்னு 70 ரன் எடுத்துட்டாங்க. ஆனா அப்பதான் சோனு அவுட் ஆயிட்டான். அட, இப்ப என்ன ஆகும்? இப்ப கிரவுண்டு என்னுடையது. வாங்க பசங்களா, சேர்ந்து வின் பண்ணுவோம். இப்ப கிரவுண்ட இறங்கினாங்க குலாபோ பாட்டி. பாட்டி வந்ததும் சூப்பரான 2 சிக்ஸர் அடிச்சாங்க. கிரவுண்ட்ல நாலாபுறமும் பாட்டி பாட்டின்னு எதிரொலிச்சது. கடைசி ஓவர்ல 10 ரன் எடுக்க வேண்டியிருந்தது. பாட்டி கேம் ஃபர்ஸ்ட்லயே சிக்ஸர் அடிச்சாங்க. பாட்டி, இன்னும் ஒரே ஒரு சிக்ஸர். இப்ப 2 பால்ல 4 ரன் தேவைப்பட்டுச்சு. நேஹா தான் பால போட்டா. குலாபோ பாட்டி சூப்பரான ஷாட் அடிச்சாங்க. அந்த காத்துல அப்புறம் நேரா பவுண்டரிய தாண்டுச்சு.
சிக்ஸர். கிரவுண்ட்ல பாட்டிய வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு கலக்கிட்டீங்களே. தலைவரே, நான் தான் சொன்னேன்ல, யாரையும் குறைவாக எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் என்னுடைய கடந்த கால சுமைய இறக்கிட்டேன். அப்புறம் இந்த பசங்களோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டேன். இப்ப அந்த கிராமத்துல பசங்க விளையாடுறத யாராலையும் தடுக்க முடியல. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் துளிர் விட்டுச்சு. அப்புறம் குலாபா பாட்டி தான் இழந்த கௌரவத்தை மீண்டெடுத்தாங்க.